வெல்கம் டு கல்பு யூவி கிரியேட்டிவ். இன்றைக்கி நாம் ஒரு டுட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாட்டட் செயின் ஸ்டிச் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரே கலரில் டபுள் த்ரெட் எடுத்துக்கிட்டேன். எப்பவும் த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுற அயன் நீடில் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி நம்ம போடலான்றதை பார்க்கலாம். நாட்டட் செயின் ஸ்டிச் போடுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம். ரேண்டமாக ஒரு டிசைன் நான் ஒரு வளைவாக போகிற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். டபுள் வளைவு வர மாதிரி வரைஞ்சிருக்கேன். இது மேலே இப்போ நாட்டட் செயின் ஸ்டிச் நம்ம போடலாம். எப்பவும் போல் பேக் நாட் போட்டு ஆரம்பிச்சுக்கலாம். குட்டியாக ஒரு பேக் நாட். பேக் நாட் போட்டு இப்போ நம்ம செயினை வெளியே எடுத்தாச்சு. ஓரளவுக்கு மீடியம் சைஸ், கொஞ்சம் பெரிய சைஸ் செயினாக குத்திக்கணும். போட்டுக்கிட்டு அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் ஒரு குட்டி செயின், அந்த ஃப்ரண்ட்டு குட்டி செயின் போட்டதுலேருந்து பேக் இந்த பெரிய செயின் போட்டோம் இல்லையா, அந்த பெரிய செயினுக்கும் நடுவில் ஒரு பேக் செயின் குத்தணும். குத்தி நீங்கள் ஃப்ரண்ட்டில் இழுக்கும்போது இந்த இடத்துக்கு ஒரு நாட் விழுகும். இதுக்கு பேர் தான் நாட்டட் செயின் ஸ்டிச். இதே மாதிரி தான் நம்ம போட போகிறோம். அடுத்த செயின் போடும்போதும் இங்கே எந்த அளவுக்கு பெரிய செயின் குத்தணுமோ அதே அளவு டிஸ்டன்ஸ் விட்டு இந்த செயினையும் குத்தணும். அப்போ தான் பார்க்க அழகாக வரும். அதே மாதிரி கொஞ்சம் பெரிய செயின், ஒரு குட்டி செயின், குட்டி செயின்லேருந்து பேக்கில் கொண்டு வந்து பெரிய செயினுக்கு நடுவில் சென்டரில் இப்படி. உங்களுக்கு சென்டர் கிடைக்கலன்னா இப்படி ரெண்டு சைடும் தள்ளி விட்டு சென்டர் பார்த்து குத்துங்க. குத்தி வெளியே எடுக்கணும், ஃப்ரண்ட்டில் இழுக்கணும். அதே அளவு டிஸ்டன்ஸ் விட்டு பெரிய செயின், ஒரு குட்டி செயின், குட்டி செயின்லேருந்து பேக்கில் அந்த பெரிய செயினுக்கு நடுவில் ஒரு செயின் போட்டு வெளியே எடுக்கிறோம். இந்த ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பெரிய செயின், ஒரு குட்டி செயின், பெரிய செயினுக்கு நடுவில் குத்தி வெளியே எடுக்கிறோம். நடுவில் நாட் விழுறதுனால தான் இதை நாட்டட் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்கிறோம். நீங்கள் வேறு எந்த ஷேப் வேணாலும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஸ்ட்ரைட் லைனில் கூட போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம்.